ஹலோ மரபணு சொந்தங்களே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஜெனடிக் டெஸ்டிங் அப்படிங்கிறது பிளாக் ஆர் ஒயிட், எஸ் ஆர் நோ அப்படின்னு எல்லா நேரமும் வராது. ஏதாவது டவுட்ஃபுல் ரிசல்ட்ஸ் வரும். முக்கியமா இப்போ வேரியன்ட் ஆஃப் அன்சர்டைன் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு நிறைய ரிசல்ட்ஸை நம்ம ஜெனடிக்ஸ்ல பார்க்குறோம். அதுக்கு என்ன அர்த்தம், அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு எனக்கு பார்த்துடலாம். உங்க டாக்டர் இது ஒரு ஜெனடிக் கண்டிஷனா இருக்கும், இதுக்கு இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்களும் எடுத்திருப்பீங்க. அதோட ரிசல்ட் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு வேரியேஷன் இருக்கு அப்படின்னு வரும். இதுக்கு பேரு வேரியன்ட் ஆஃப் அன்சர்டைன் சிக்னிஃபிகன்ஸ். கிளியர் கட் ரிசல்ட் பெத்தோஜெனிக் மியூட்டேஷன், லைக்லி பெத்தோஜெனிக் மியூட்டேஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா கன்ஃபர்மேட்டரி டயக்னோசிஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அந்த ரிசல்ட் தான் பேஷண்டோட பிரச்சனை அப்படின்னு டைரக்டா எடுத்துக்க முடியும். இன்னொரு குரூப் டோட்டலா அந்த ரிசல்ட் நெகட்டிவ் அப்படின்னு வர்றது. அப்போ அடுத்த லெவல் டெஸ்டிங்கோ அல்லது இது ஜெனடிக் டிசார்டரே இல்லையோ அப்படின்னு நினைக்கலாம். அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த வேரியன்ட் ஆஃப் அன்சர்டைன் சிக்னிஃபிகன்ஸ். பல நேரங்கள்ல இந்த ரிசல்ட்ஸ் டாக்டர்ஸை திணற அடிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வேரியன்ட் ஆஃப் அன்சர்டைன் சிக்னிஃபிகன்ஸ்க்கு என்னதான் அர்த்தம்? நாங்க ஒரு வேரியேஷன் இந்த ஜீன்ல பார்த்திருக்கோம், ஆனா இந்த வேரியேஷன் வேற எங்கேயுமே ரிப்போர்ட் ஆகல. இதுதான் இந்த டிசீஸ் காசிங் வேரியேஷன் அப்படின்னு எங்களால உறுதியா சொல்ல முடியல அப்படின்னு லேப்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரிசல்ட் தான் இந்த வேரியன்ட் ஆஃப் அன்சர்டைன் சிக்னிஃபிகன்ஸ். சரி, இந்த ரிசல்ட் கொடுத்துட்டாங்க, இதை அப்படியே எடுத்துக்க முடியுமா அப்படின்னா இல்ல. ஏன்னா இது ஒரு டவுட்ஃபுல் வேரியேஷன் தான். வேற எங்காவது ஒரு இடத்துல ஒரு ஜெனடிக் அப்நார்மாலிட்டி இருக்கலாம், நம்ம இது பின்னாடி போயிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இன்னைக்கு அதுக்குரிய எவிடன்சஸ் இல்ல. இந்த வேரியன்ட் ஆஃப் அன்சர்டைன் சிக்னிஃபிகன்ஸை வச்சுட்டு ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது நாளைக்கு தவறா போகலாம். அப்ப என்ன, இந்த வேரியன்ட் ஆஃப் அன்சர்டைன் சிக்னிஃபிகன்ஸை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னா அதுவும் முடியாது. ஏன்னா நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இதுக்குரிய எவிடன்சஸ் ரிப்போர்ட் ஆச்சு அப்படின்னா இதுவே ஒரு சிக்னிஃபிகன்ட் மியூட்டேஷனா மாறலாம். ஸோ இதை விடவும் முடியாது, இதை ஒரு ஜெனடிக் ரிசல்ட்டா எடுத்துக்கவும் முடியாது. இந்த நிலைமையில தான் பல நேரங்கள்ல நாங்க எல்லாம் மாட்டிக்கிறோம். இப்படி ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த ரிசல்ட் தான் குழந்தைக்கானது அல்லது அஃபெக்ட் ஆனவங்களுக்கானது அப்படின்னு லேபிள் பண்றதை பார்க்கிறோம். அதுவும் கூட சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நான் ஆக்ஷனபிள் வேரியன்ஸ். இதை வச்சுட்டு இதுதான் டிசீஸ் அப்படின்னு நீங்க பாயிண்ட் டவுன் பண்றது கூட சரியானதாக இருக்காது. ஒரு ஃபேமிலியில ஒரு ஜெனடிக் டிசார்டர் ஓடிட்டு இருக்கு, இப்படி ஒரு வேரியன்ட் ஆஃப் அன்சர்டைன் சிக்னிஃபிகன்ஸ் ஒரு ரிசல்ட் வருது. இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதாவது அடுத்த பிரெக்னன்சில வயிற்றுக்குள்ள பனிக்கூட நீர் எடுத்து இந்த வேரியன்ட் ஆஃப் அன்சர்டைன் சிக்னிஃபிகன்ஸ் வச்சுட்டு அந்த குழந்தைக்கு ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது கூட தவறாக போகலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சாதாரண வேரியன்ட் ஆகவும் எங்கேயோ ஹிடன் இடத்துல இந்த ஃபேமிலிக்கான ஜெனடிக்ஸ் ஒளிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா நீங்க தவறான ஒரு வேரியண்ட்டை தேடி தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அது வாய்ப்பா அமைஞ்சிடும். இந்த வேரியன்ட் ஆஃப் அன்சர்டைன் சிக்னிஃபிகன்ஸை வச்சுட்டு வயிற்றுக்குள்ள பனிக்கூட நீர் எடுத்து அடுத்த குழந்தைக்கு டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் சவாலான விஷயம், ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய விஷயம். சரி, இப்படி ஒரு ரிசல்ட் வந்துட்டா நாங்க என்னதான் பண்ணுவோம்? அதையெல்லாம் வச்சுட்டு இந்த ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா இதை ஸ்ட்ரென்தன் பண்றக்கூடிய வழிகளை பார்ப்போம். இதுக்கு பேரு ஃபீனோடைபிக் அண்ட் ஜீனோடைபிக் கொரலேஷன். அதாவது இந்த ரிசல்ட் குழந்தையோட அல்லது அஃபெக்ட் ஆனவங்களோட எல்லா ஃபைண்டிங்க்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கறது. சில நேரங்களில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரீசெக் பண்ணி பார்ப்போம், அதுக்கு பேர் செக்ரிகேஷன் அனாலிசிஸ். அல்லது இந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரியான அந்த பிரச்சனை இருக்கிறவங்களோட இந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணவும் ட்ரை பண்ணுவோம். இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரீஇன்டர்பிரேஷன், ரீஅனாலிசிஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த டேட்டாவை சப்ஜெக்ட் பண்ணி இது ஏதாவது வேர்ல்ட் டேட்டாபேஸோட கம்பேர் பண்ணி மாற்றங்களை சந்திச்சிருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரென்தனிங் ஃபேக்டர்ஸ் இந்த வேரியன்ட் ஆஃப் அன்சர்டைன் சிக்னிஃபிகன்ஸை சுத்தி எங்களுக்கு இம்பார்ட்டன்டான க்ளூஸோ ஒரு ஸ்ட்ரென்தனிங் ஃபேக்டர்ஸோ கிடைச்சா மட்டும்தான் இதை நம்ம சிக்னிஃபிகன்ட்னு எடுத்துக்க முடியும். அது இல்லாம இந்த வேரியன்ஸை நாங்க சிக்னிஃபிகன்ட்னு எடுத்துக்கிறது இல்லை, அந்த ஃபேமிலியை ஃபாலோ அப்ல மட்டும்தான் வச்சிருக்கோம். ஒரு வேரியன்ட் ஆஃப் அன்சர்டைன் சிக்னிஃபிகன்ஸ் கிடைச்சிருக்கு, ஆனா அந்த ஃபேமிலி ஒரு பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க அப்படின்னா பெட்டர் அவங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும்.
இதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்காம அவங்க அடுத்த பிரெக்னன்சி போறது அவாய்ட் பண்றது நல்லது. சப்போஸ் இந்த வேரியன்ட் ஆஃப் அன்சர்டன் சிக்னிஃபிகன்ஸ்ங்கிறது ஒன்று இருக்கு, ஆனா நம்ம நிறைய ஜெனடிக் டெஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிறோம், அடுத்தடுத்த லெவல் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் ஜெனடிக் டெஸ்டிங் கூட இந்த குழந்தைக்கோ அஃபெக்ட் ஆனவங்களுக்கோ தேவைப்படலாம். அது எதுக்கு அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கர் ஃபைண்டிங் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த வேரியண்ட்டை நீங்க இக்னோர் பண்ணிட்டு அதுதான் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபைண்டிங்னு நம்மளை டைவர்ட் பண்ணி கரெக்டான இடத்துக்கு கொண்டு போறதுக்கு கூட அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படி இந்த வேரியன்ட் ஆஃப் அன்சர்டன் சிக்னிஃபிகன்ஸை சுத்தி பல குழப்பங்கள், பல சேலஞ்சஸ், சவால்கள் இருக்கு. அதனால அதை ரொம்ப ஈஸியா எடுத்து ஈஸியா ஹேண்டில் பண்ண மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, பல நேரங்கள்ல அது தவற முடியலாம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற மரபணு சார்ந்த பல இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.